என்றென்றும் நிறைவாக நிலவரமாக ஆகி சங்கைக்குரிய வளமா பெருமக்களே, கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பெரியோர்களே, சகோதரர்களே, மஸ்ஜிதுகளை நிர்வகிக்கக்கூடிய நிர்வாகஸ்தர்களே, இங்கே மணாளராக வீட்டிருக்கக்கூடிய மணமண்ணா அவர்களே, எல்லா அல்லாஹ்வுடைய பேரர்களால் இன்றைய தினம் லால்பேட்டை நூருல் முபாரக் ஜாமியா மஸ்ஜிதிலே எம்ஏ முகமது புகாரி பிபிஏ என்கிற மணாளருக்கும் கொல்லுமேடு மௌலவி ஏகே முகமது உஸ்மான் அன்பை அவர்களுடைய மகளார் ஆயிஷா சதீமா முபல்லிகா அவர்களுக்கும் இப்போது திருமணம் நடைபெற இருக்கிறது. இந்த புனிதமான மஜ்லிஸிற்கு மணமக்களை வாழ்த்துவதற்காக வேண்டி வருகை தந்திருக்கக்கூடிய உங்கள் அத்துணை பேர்களையும், சங்கைக்குரிய உலமா பெருமக்களையும், நிர்வாகஸ்தர்களையும், ஜமாத்தார்களையும் மற்றும் அனைவர்களையும் வருக வருக என்று மணமகன் வீட்டாரின் சார்பிலும் மணமகள் வீட்டாரின் சிறப்பிலும் வருக என்று வரவேற்று நாங்கள் வரவேற்கிறோம். அஹ்லன் வ ஸஹ்லன் வ மர்ஹபன் பிக்கும். கண்ணியமிக்க பெரியோர்களே, சகோதரர்களே, இது ஒரு புனிதமான மஜ்லிஸ், நிக்காஹ் நடைபெறக்கூடிய ஒரு மஜ்லிஸ். நபி அவர்கள் சொல்வார்கள், நிக்காஹுக்கு நீங்கள் அழைப்பு கொடுங்கள். நிக்காஹிற்கு யார் யாருக்கு திருமணம் நடைபெறுகிறது என்பதை நீங்கள் இந்த உலகத்திற்கு சொந்த பந்தங்களுக்கு அறிவிப்பு செய்யுங்கள். அதே நேரத்திலே அந்த திருமணத்தை மஸ்ஜிதுகளே வைத்து நடத்துங்கள் என்பதாக நபி அவர்கள் சொல்லுவார்கள். அந்த அடிப்படையிலே பரக்கத்துகள் நிறைந்த இந்த பள்ளிவாசலிலே, மஸ்ஜிதிலே, தொழுகை நடைபெறுகின்ற இந்த பள்ளியிலே குர்ஆன் திலாவத் மற்றும் திக்ருகள் நடைபெறுகின்ற, மலக்குகள் வருகை தருகின்ற, நல்லோர்கள் வருகை தருகின்ற இந்த மஸ்ஜிதிலே இந்த திருமணம் நடைபெறுகிறது. நபி அவர்கள் சொன்னதற்கு இணங்க இந்த திருமணம் சீரோடும் சிறப்போடும் பள்ளியிலே நடைபெறுகிறது. அப்படிப்பட்ட இந்த திருமணத்தை உண்மையிலேயே நாங்கள் வரவேற்கிறோம், நாங்கள் பாராட்டு தெரிவிக்கிறோம். கண்ணியமிக்க பெரியவர்களே, சகோதரர்களே, இம்மணமக்களுடைய வாழ்க்கை சீரோடும் சிறப்போடும் நல்ல முறையில் அமைய வேண்டும். நபி அவர்கள் எப்படி வாழ்ந்து காட்டினார்களோ அப்படி இந்த மணமக்களுடைய வாழ்க்கை அமைய பெற வேண்டும் என்று இந்த இனிய நேரத்திலே அவர்களை துஆ செய்து பாரக்கல்லாஹு லக வ பாரக அலைக வ ஜமா பைனகுமா ஃபீ கைர் என்ற வாழ்த்துக்களோடு என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்து, உலமாக்கள் நிறைய வந்திருக்கிறார்கள், அவர்களுக்கும் வாய்ப்புகள் வழங்க வேண்டும் என்பதற்காக வேண்டி என்னுடைய இந்த வரவேற்பை நிறைவு செய்கிறேன். வாஹிதாவான அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். அடுத்து மௌலவி ஸ்ரீமஷ்ணம் மௌலவி ஜெயகொண்டம் ஜாமியா மஸ்ஜிதுடைய தலைமை இமாம், கொல்லுமேட்டை சார்ந்த மௌலவி சைஃபுத்தீன் பன்பை ஹஸ்ரத் அவர்கள் இப்போது வாழ்த்துரை வழங்குவார். தந்திரி சாப்பாடு வந்துருச்சாங்க. தந்திரி சாப்பாடு சாப்பிட்டு கல்யாணத்துக்கு வந்துருக்காங்க. நடைபெற இருக்கின்ற முகமது புகாரி ஆயிஷா சித்திகா திருமண விழாவிலே கலந்து கொண்டு சிறப்பிக்க வந்திருக்கின்ற கண்ணியத்திற்குரிய சங்கை மிக்க உலமா பெருமக்கள்,
கொள்ளுமேடு, அஸ்ஸலாமு அலைக்கும். நல்லா இருக்கீங்களா சார்? லால்பேட்டை ஜமாத்தார்கள், முத்தவல்லிகள், உலமாக்கள், விருதாச்சலத்தினுடைய அனைத்து பள்ளிகளுடைய முத்தவல்லிகள், நிர்வாகிகள் எல்லோரையும் எங்கள் குடும்பத்தின் சார்பாகவும் மாணவர்களின் சார்பாகவும் வரவேற்பதில் இஸ்லாமிய திருமணம் என்பது நாள் நட்சத்திரங்களோ ஜோதிடங்களோ நேர காலங்களோ தீர்மானிப்பதல்ல. முஸ்லிம்களாகிய நாம் புரிந்து கொள்ள வேண்டிய தத்துவம், இஸ்லாமிய திருமணம் என்பது நாட்களோ நட்சத்திரங்களோ மனிதர்களோ ஜோதிடர்களோ தீர்மானிப்பதல்ல. வாய்ப்புக்கேடாக முஸ்லிம்களுடைய திருமணம் அவர்களால் சில இடங்களில் தீர்மானிக்கப்படுகிறது. அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். ஒரு இரண்டு உள்ளங்களும் எல்லா உறவுக்கு மத்தியில் இவன் இவனுக்கு தான் என்ற உணவுபூர்வமாக ஒத்துக்கொள்கின்ற ஒரு உடன்படிக்கைதான் இஸ்லாமிய திருமணம் என்பது. அதற்காக காதல் கலிசனைகளை ஆதரிக்கிறது என்பது அல்ல அர்த்தம். இஸ்லாமிய திருமணம் என்பது மனித சமூகத்திலே ஏற்பட்டிருக்கின்ற பல்வேறு வழித்தவர்களிலே இருந்து காப்பாற்றுகின்ற ஒரு மிகப்பெரிய பெட்டகம் தான் திருமண ஒப்பந்தம் என்பது. திருமணம் என்பது இது ஏனோ தானோ என்பதல்ல, 1000 காலத்து பயிர் என்று சொல்வார்கள். இது ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம். இஸ்லாமிய திருமணம் என்பது புரிந்துணர்வு ஒப்பந்தம். இது எப்படி கட்டமைக்கப்பட வேண்டும் என்றால், பொருளாதாரத்தால் கட்டமைக்கப்பட்டுவிடக் கூடாது, அழகால் கட்டமைக்கப்பட்டுவிடக் கூடாது, குடவெருமையால் கட்டமைக்கப்பட்டுவிடக் கூடாது. இப்படியெல்லாம் கட்டமைக்கப்பட்டுகின்ற கட்டிடங்கள் தான் சரிவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கின்ற காரணத்தினால் அடிப்படை தத்துவம் என்பது இறை உணர்வோடு தத்துவவோடு நிர்மாணிக்கப்படுகின்ற காரணத்தினாலே தான் அப்படி நிர்மாணிக்கப்படுகின்ற கட்டடம் உயர்வானது என்ற காரணத்தினால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துன்கஹுல் மர்அத்து லிஅர்பஇ லிமாலிஹா வலிஹஸபிஹா வலிஜமாலிஹா வலிதீனிஹா ஃபதுஃபர் பிதாத்தித்தீன். திருமணங்கள் 4 விஷயங்களுக்காக முடிக்கப்படுகிறது, தீர்மானிக்கப்படுகிறது. அழகுக்காக, குலபெருமைக்காக, பொருளாதாரத்திற்காக, மார்க்கத்திற்காக. நீ மார்க்கத்தை தேர்ந்தெடுத்துக் கொள். அழகு ஒரு சிறு காலத்திற்கு போய்விடக்கூடியது, பொருளாதாரம் அழிந்து போகக்கூடியது, குலபெருமை இன்றைய காலத்திலே கொடிகட்டு பிறந்தவன் திடீரென்று ஒன்றுமே இல்லாமல் போய்விடுகின்ற ஒரு காலம் உண்டு. மார்க்கம் என்பது, ஒழுக்கம் என்பது, பண்பாடு என்பது, கல்வி என்பது ஒரு காலத்திலேயும் அழிக்க முடியாதது, திருடப்பட முடியாதது, ஒதுக்கிவிட முடியாதது என்ற காரணத்தினால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒழுக்க பண்பாடை, தீனுடைய கல்வியை, மார்க்க பெண்ணை மனமுடித்து வைத்து விட்டால் அந்த வாழ்க்கை எல்லா காலத்திற்கும் இங்கே பிடிக்கின்ற கை, இங்கே ஒத்துக்கொள்கிறது என்ற உடன்படிக்கை மறுமை வரையிலே மிக உறுதியான பாலத்தை அமைக்கின்ற ஒரு தத்துவமாகத்தான் திருமணத்தை சொல்கிறது. அந்த திருமண உடன்படிக்கை உறுதியாக இருப்பதற்கு, தடம் இல்லாமல் இருப்பதற்கு, வலுவாக இருப்பதற்கு 1க்கு 3 முறை திருமண முறைகளிலே சொல்லப்படுகின்ற செய்தி, யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ், மூமின்களே அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் என்று 1க்கு 3 முறை திருமண முறைகளிலே ஓதப்படுகின்ற குத்பா பிரசங்கத்தில் இறைவனை பயந்து கொள் என்று சொல்வதிலே இருந்து ஒரு நாணயத்தின் 2 பக்கங்கள்
இங்கே எல்லாம் அதிக நேரத்தை கடந்து விரும்பவில்லை. ஹுதைபியா ஒப்பந்தம் இஸ்லாமிய வரலாற்றில் அது மேலோட்டமாக படிக்கப்படுகின்ற பொழுது சஹாபாக்கள் கூட இப்படி ஒரு கோழை சமுதாயமாக இந்த மண்ணிலே வாழ வேண்டுமா என்று ஆர்ப்பரித்து எழுந்த காலகட்டத்தில் அந்த சமூகத்துடைய கட்டமைப்பு உடைந்து சிதறிவிடுகின்ற ஒரு மிகப்பெரிய அச்சம் நிலவிய, பதட்டம் நிலவிய அந்த காலகட்டத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுதைபியா ஒப்பந்தத்தை நிர்மாணித்து இறுதி வடிவம் கொடுத்து அதை நிறுத்தி வைத்தார்கள். ஒப்பந்தத்தை கையெழுத்தாக்கி வைத்தார்கள். சஹாபாக்கள் எல்லாம் இதோடு மக்காவுடைய கஅபாவை தவாப் செய்ய முடியாது, உம்ரா செய்ய முடியாது, உம்ராவுடைய ஆடைகளை களைந்தாக வேண்டும், குர்பானி கொடுத்தாக வேண்டும் என்ற உத்தரவை யாருமே கேட்கவில்லை. கவலை துயர்ந்து பதட்டத்தோடு சிரமங்களோடு கூடாரத்தை நோக்கி வருகின்ற பொழுது தன்னுடைய துணைவியார் உம்மு ஸலமாவிடத்தில் அன்னபெருமானார் சொன்னார்கள். அவர் ஒரு யோசனையை சொல்கிறார். கவலையோடு கணவன் வருகிறார், கவலையோடு சிரமத்தோடு வருகிறார், சஞ்சலத்தோடு வருகிறார். ஒரு பதட்டமான சூழல் வெடித்து சிதறுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறது. இப்பொழுது என்ன செய்ய வேண்டும்? அங்கேதான் தீர்க்கமான அறிவோடு, தீர்க்கமான ஞானத்தோடு ஒரு பெண்மணி உருவாக்கி வைத்திருக்கின்ற காலத்தாலேதான், மார்க்க பற்றுடைய பெண் உருவாகி இருந்த காலத்தாலேதான் சமூகத்திலே ஏற்பட்டிருக்கின்ற பதட்டத்தை, பயத்தை, அச்ச உணர்வுகளை ஒரு சமூகம் அமைதியான சமுதாயமாக உருவாக்குவதற்குண்டான கட்டமைப்பை விளங்கி வைத்திருந்தால் என்ன சொன்னார் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் ஒன்றும் யாரிடத்திலேயே பேச வேண்டாம். உங்களுடைய நாவிதரை, உங்களை முடித்திருத்துவரை அழைத்து சென்று நீங்கள் ஒற்றையடித்துக் கொண்டு இஹ்ராமை கலைந்து விட்டு குர்பானை கொடுத்து விட்டு நீங்கள் கூடாரத்துக்கு வந்து விடுங்கள் என்று சொன்ன மாத்திரத்தில் ஒரே ஒரு சொல்லுதான். ஒற்றையடித்தார்கள், குர்பானை கொடுத்தார்கள், இஹ்ராமை கலைந்து விட்டு வருவதற்குள்ளால் எல்லா சஹாபாக்களும் முண்டியடித்துக் கொண்டு ஒற்றையடித்தார்கள், குர்பானி பிராணியை பலி கொடுத்தார்கள், உடனடியாக கட்டுப்பட்டார்கள். ஏன் தெரியுமா? இங்கே நான் பெருமானார் திருமணத்துக்கு கட்டமைத்திருக்கின்ற கட்டமைப்பு என்பது மார்க்க பற்றுடையவனை திருமணம் செய்து கொள் என்று இலக்கணத்தை வகுத்தது. ஏன் என்று சொன்னால் ஒற்றை சொன்னார். என்ன நினைத்திருந்தார்? அல்லாஹ்வுடைய தூதர் ஒன்றை செய்து விட்டார், அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு வழியை காட்டிவிட்டால் அதிலே சஹாபாக்கள் புரண்டு பிடிக்க மாட்டார்கள் என்ற தீர்க்கமான ஞானம் பெற்றிருந்த காரணத்தினால் இந்த உத்தரவை சொன்னார். அந்த இடம் அமைதியாக ஆனது, அந்த சபை அமைதியாக ஆனது. ஒரு சமுதாயத்தினுடைய பல்வேறு மக்காவுடைய நகரத்திற்கு, மக்கா நகரம் வெற்றி கொள்ளப்படுவதற்கு மிகப்பெரிய ஒப்பந்தமாக காரணமாக இருந்தது ஹுதைபியா ஒப்பந்தம். அதிலே உம்மு ஸலமா என்ற பெண்மணியால் தான் ஒரு அமைதியான, சந்தோஷமான, பதட்டமற்ற, அச்சமற்ற ஒரு சூழலை உருவாக்க முடிந்தது என்று சொன்னால், இப்படிப்பட்ட பெண்மணிகள் தான் இந்த சமுதாயத்திற்கு தேவை. அப்படிப்பட்ட பெண்ணும் ஆணும் இணைகின்ற பொழுதுதான் இந்த சமுதாயத்தில் ஏற்படுகின்ற எல்லா விதமான இன்ப துன்பங்களையும் வாழ்ந்து அதை மக்களுக்கு எடுத்து சொல்கின்ற ஒரு சமுதாயம் உருவாகும் என்று நான் சொன்னார். ஆகவே மனமக்களே, வாழ்க்கை என்பது சற்று ஏற்றத்தாழ்வு மிக்கது. இன்பங்களும் துன்பங்களும் உடையது, கஷ்டங்களும் சிரமங்களும் உடையது. எல்லா நேரமும் ஒரு நேரமும் அல்ல, எல்லா நேரத்தையும் ஒரே கோட்டிலே கொண்டு வருவதற்கு முயற்சியும் செய்யக்கூடாது. இதை எப்படி நாம் வாழ்க்கையை தள்ள வேண்டும் என்றால், பாய்மரப்படகு, ஒருவர் படகோட்டி கடலிலே படகை செலுத்துகிறார். திமிங்கலம் உண்டு, சூறாவளி உண்டு, பேய்காற்று உண்டு, சுனாமிகள் உண்டு. அத்தனையையும் தகர்த்தெறிந்து விட்டு கலங்கரை விளக்கை நோக்கி தன்னுடைய படகை செலுத்தி தன்னுடைய இலக்கை எந்த சேதாரமும் இல்லாமல் அடைவதுதான் அவனுடைய வேலையாக இருக்கின்ற பொழுது இருப்பதை போன்று கணவன் மனைவியாக நீங்கள் உங்களுடைய இலக்கு சூறாவளிகள் வரலாம், சுனாமிகள் வரலாம், திமிங்கலங்கள் விரட்டலாம், உலகங்கள் உங்களை மிரட்டி பார்க்கலாம். உங்களை எல்லாம் கலங்கரை விளக்காக இருக்கின்ற குர்ஆனும் ஹதீஸும் அல்லாஹ்வுடைய தூதர் தான் உங்களை நேரிய வழியாக நடத்தாட்ட வேண்டும். அதுதான் உங்களை கொண்டு போய் கரை சேர்க்கும் மறுமை வரை என்ற தத்துவத்தை உணர்ந்து இந்த மனவர்கள் எல்லா காலத்திலும் அமைதியானவர்களாக இங்கே எல்லோரும் கூடியிருக்கும், எல்லா ஜமாத்தும் கூடியிருக்கும். என்னுடைய உஸ்தாத்தை தலைமையிலே நீங்கள் திருமணம் முடிக்கிறீர்கள். இன்ஷா அல்லாஹ் நீங்கள் செல்வ செழிப்பாக இருப்பீர்கள். நாங்கள் திருமணம் முடித்தோம், எங்களுடைய பிள்ளைகளுக்கும் இப்பொழுது திருமணம் முடித்துக் கொடுத்திருக்கிறோம். அல்லாஹ்வுடைய வாழ்க்கையில பரக்கத் செய்வான். அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் இந்த மனவர்களை எல்லா வகையிலையும் பரக்கத் பெற்றவர்களாக ஆக்குவானாக. பாரக்கல்லாஹு லக வ பாரக அலைக்கும் ஜமீஅ பைனக்கும் ஃபீ கைர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ அலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி. கடலூர் மாவட்ட ஜமாஅத்துல் உலமா சபையினுடைய தலைவர்
وعليكم السلام ورحمة الله وبركاته. إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب. نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله سبحانه وتعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وعاشروهن بالمعروف وقال نبينا محمد صلى الله عليه وسلم خيركم خيركم لأهلي وأنا خيركم لأهلي. புதுமண தம்பதிகளே, புதுமண தம்பதிகளின் பெற்றோர்களே, உற்றார்களே, உறவினர்களே, புதுமண தம்பதிகளை வாழ்த்தி துஆ செய்ய வந்திருக்கிற சமுதாய முக்கியஸ்தர்களே, சங்கைக்குரிய உலமா பெருமக்களே, அல்லாஹ்வின் பேரருளால் பரக்கத் நிறைந்த அவனுடைய வீட்டில் வைத்து ஒரு அற்புதமான இஸ்லாமிய இன்ப திருமணம் வல்ல இறைவனுடைய அருளோடும் நமது இனிய வாழ்த்துக்களோடும் இப்போது நடைபெற இருக்கிறது. ஆயிரக்கணக்கான நிக்காஹ்களை நடத்தி வைத்து தங்களுடைய மாணவர்களுக்கு தலைமை தாங்கி நடத்தி வைத்த எங்களுடைய ஷேகுல் ஜாமியா ஹஸரத் அவருடைய தலைமையில் அவருடைய பிள்ளைகளுக்குரிய திருமணம் இப்போது நடக்கிறது. இந்த திருமணத்தில் ஜமாத் உலமாவுடைய அருமையான கடலூர் மாவட்ட கௌரவ தலைவர் ஹஸரத் அவர்கள் முன்னிலை வகித்து ஏராளமான உலமாக்கள் மணமக்களை துஆ செய்ய இங்கே வருகின்றிருக்கிறோம். அதுபோன்று மணமகளுடைய தகப்பனார் பணிபுரிகின்ற விருதாச்சலம் நகரத்திலிருந்து அங்கு இருக்கின்ற அனைத்து பள்ளிவாசலுடைய நிர்வாக பெருமக்களும் ஜமாத்தார்களும் இந்த மணமக்களுடைய ஹக்கிலே துஆ செய்ய இங்கே வருகின்றிருக்கிறார்கள். திருமணம் மட்டும்தான் எல்லோருடைய துஆவையும் எதிர்பார்த்து எல்லோரையும் அழைக்க சொல்லுகிற ஒரு அற்புதமான வழிபாடு. வலதுகை கொடுப்பது இடதுகைக்கு தெரியக்கூடாது என்றெல்லாம் சில நன்மைகளை இஸ்லாம் செய்ய சொல்கிறது. எல்லோருக்கும் தெரிவதைப் போல செய்ய சொல்கிற ஒரு அற்புதமான இபாதத்து நிக்காஹ். அதனால் நான் சமீபத்தில் நெல்லை மாவட்டத்தில் ஒரு நிக்காஹ் நடந்திருக்கிறது. 6000 பேருக்கு அழைப்பு கொடுத்திருக்கிறார்கள். அரசு வருமானத்துறை வகையிலிருந்து விசாரிக்கிற அளவிற்கு அந்த திருமணம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைப்பு கொடுங்கள், எல்லோரையும் திருமணத்திற்கு அழைப்பு கொடுங்கள் என்று சொல்லி இருக்கிறார்கள். வீண்விரயத்தை அதில் தவிர்த்து கொள்ளுங்கள் என்கிறார்கள். அதையெல்லாம் அளவோடு நடத்துகிற ஒரு அற்புதமான ஊரிலே நடக்கிற திருமணம் தான். அல்லாஹ் தஆலா ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் பிள்ளைகளை பெற்றோர்களுக்கு அதை வளர்ப்பது கடமை. திருமணம் முடித்து கொடுக்கிற வரை இந்த கடமை அவரோடு இருக்கு. அது குறிப்பாக பெண்ணை பெற்றவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், 2 பெண் பிள்ளையை பெற்று அதை வளர்த்து ஆளாக்கி அதற்கு மார்க்க ஞானத்தை கொடுத்து திருமணம் முடித்து கொடுத்து வைத்தால் அவர்களும் நானும் அருமையில் இப்படி இருப்போம் என்றார்கள். ஒரு சஹாபி கேட்டாங்க, ஒரு பெண் பிள்ளை பெற்றவருடைய நிலைமை என்ன? அவருக்கும் இதுதான் சட்டம். அரபு நாட்டில் அப்படி இருந்தது. பெண் பிள்ளையை பெற்றெடுத்தால் உஸ்மான் ஹசனுக்கு எத்தனை பிள்ளை தெரியல, ஒரு பிள்ளை 2 பிள்ளையா, ஒரு பிள்ளை தான், 3 பெண் பிள்ளைகள். நல்லா பரக்கத் செய்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே துஆ செஞ்சிருக்காங்க. அரபு நாட்டிலே பெண் பிள்ளையை பெற்றெடுத்து விட்டால் என்ன நிலை தெரியுமா? ஒண்ணு அந்த பிள்ளைய போக்காக்கிடுவார், கௌரவத்தோட ஊர்ல வாழணும். பொம்பளை பிள்ளையை பெற்றுட்டு பெண் வீட்டுக்காரங்கிற ஒரு கௌரவ குறைச்சல் நமக்கு இருக்கும்னு சொல்லி குனிந்த தலையோடு நடமாடுவார்கள். பெண் பிள்ளையை பெற்றவர்கள் நடப்பதற்கென்றே ஒரு வீதி உண்டு. அதுக்குள்ளதான் அவங்க அப்படியே போய் அப்புறம் மெயின் ரோட்ல ஏறி பஸ் ஏறி எங்கேயாவது போலாம் வரலாம். மெயின் ரோட்ல போனா ஆம்பளை பிள்ளை பெற்றவங்க மட்டும் தான் போகும். மாற்றி அமைத்தவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லாம் தெரியும், தமிழகத்துல மிக பிரபலியமான ஊர்கள் காயப்பட்டினம், கீழக்கரெல்லாம் பெண்கள் ரோட்ல போக முடியாது. பெண்கள் ரோட்ல போக முடியாது. முடுக்கு அவங்களுக்கு தெரு வச்சிருப்பாங்க, சந்து, அதுக்குள்ள போய் தான் ரோட்டுக்கு போகணும். ஆம்பளை பிள்ளை பெற்றவங்களை விட பெண் பிள்ளை பெற்றவங்க கெத்தா ரோட்ல போவாங்க. மாற்றி அமைத்தவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்னுடைய உறவுக்காரர் ஒருத்தர் சவுதி அரேபியால வேலை பார்த்தார். இவர் மாதம் 3 பொம்பளை பிள்ளைகள் கெட்டி கொடுக்கறதுக்காகவே வெளிநாட்டுக்கு போனார். அரபிட்ட எப்படி எனக்கு 3 பிள்ளை
பிள்ளைகளுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணு கல்யாணத்துக்கு சொல்லலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது அவங்க சந்தோஷமா இருக்கும் போது அந்த செய்தியை சொல்ல முடியும். எரிச்சல்ல இருக்கும்போது போய் எந்த செய்தியும் சொல்ல முடியாது, யார்ட்டையும் சொல்ல முடியாது. ஒரு நாள் அவரு சந்தோஷமா பேசிட்டு இவர்கிட்ட ஹபீப் எப்படி இருக்கேன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கும்போது நல்ல மூடுல அரபி இருக்கிறாரு. நம்ம மேட்டரை சொல்லி வேண்டியதான் சொல்லிட்டு எனக்கு 3 பொம்பளை பிள்ளைன்னாராம். டக்குன்னு அரபி சேர்ல உட்கார்ந்து வச்சுட்டான். கோடீஸ்வரனுக்கா நான் வேலை கொடுத்துருக்கேன் அப்படின்னு. கோடீஸ்வரனுக்காக நான் வேலை கொடுத்துருக்கேன், 3 பொம்பளை பிள்ளையா இருக்கேன். இந்தியா வந்து சவுதி மாதிரி கிடையாது. இந்தியா சவுதியுடைய பழைய நிலம் மாதிரி இருக்கு. எங்க ஊர்ல பொம்பளை பிள்ளை பெற்றா நாங்க தலையில துவா செய்யுங்க, அஜர்த்து கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு போற நிலையில நம்ம இருப்போம். பொம்பளை பிள்ளை பிறந்திருக்குன்னு சொல்லிட்டா அஜர்த்து கவலைப்படுறாரே இல்லையோ, அஜர்த்து மேல பிரியமா இருப்பாங்க இல்லையா, அவங்க சொல்லுவாங்க அஜர்த்து கவலைப்படாதீங்க. அஜர்த்து ஒரு காலம் அரபு நாட்டிலே கௌரவத்திற்காக விதைக்கப்பட்ட அந்த பெண் குழந்தைகள் அதற்கு உமரவி எல்லாத்தாலும் ரசூலுல்லாஹ் வந்து அழுறாங்க, என் பிள்ளைய நான் புதைச்சிருக்கேன், எனக்கு மன்னிப்பு உண்டா அப்படின்னு. பழசெல்லாம் மறந்துரு, களிமா சொல்லிட்டா பழச பூரா மறந்துடும் சொல்லலாம்னு சொன்னாங்க. உமர்லாத்தாலும் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த பிறகு சொன்ன வார்த்தை, பெற்ற பிள்ளையை பிழைத்த நான் இப்ப என் கையில் ஆட்சி அதிகாரம் இருக்கிறது, என் ஆட்சிக்கு உட்பட்ட பகுதி மதீனாவுடைய எல்லையில ஒரு கழுதை தடுக்கி கீழே விழுந்தாலும் அதுக்கு நான் அல்லாஹ்ட்ட பதில் சொல்லுவேன் அப்படின்னு. பெண் பிள்ளைகள் நிமிர்ந்து நடக்க வேண்டும், பெண் பிள்ளைகளுக்கு மகன் கொடுத்து தானே கல்யாணம் முடிக்கும். செய்தி அதற்கு வந்து அல்லாஹ் பயப்படணும் சொன்னாங்க. நம்ம எல்லா சுத்தி கடைசியில் அல்லாஹ் பயப்பட போறோம். ஆனா என்ன ஒரு ப்ராப்ளம்னா சுத்தி அல்லாஹ்ட்ட தான் வருவோம், இடையில கொஞ்சம் பாதை கொஞ்சம் சுத்தி போகும். ஒரு கரப்பா பூச்சி எலியை பார்த்து பயப்படும், அந்த எலி பூனையை பார்த்து பயப்படும், பூனை நாயை பார்த்து பயப்படும், நாய் நம்மளை பார்த்து பயப்படுவாங்க. நம்ம ஊருக்குள்ள நாயெல்லாம் கிடையாது. ராத்திரி 3 மணிக்கு 2 மணிக்கு தைரியமா வரலாம். சில ஊர்ல போனா கடிச்சு போதே. ஏன்னா ஆண்களுக்கு கூட நாய் பயப்படும் நம்ம ஊர்ல. ஆனா என்ன செய்யறது, நம்ம வீட்டமாக பயப்பட வேண்டியது. இதை விட பெரிய கஷ்டம் என்னன்னா அந்த நம்ம வீட்டம்மா தான் கரப்பா பூச்சிக்கு பயப்படுறான். சுத்தி சுத்தி உலகம் சுத்தி வருது. ஆனா எல்லாரும் அல்லாஹ்வுக்கு பயப்படணும். சைத்தியர்கள் சொன்னாங்க, நீ எங்க சுத்தி எங்க போங்க, யாருக்கு இங்க பயப்படுறது, எல்லாரும் அல்லாஹ்ட்ட பயப்படணும். அதான் நிக்கா குத்துபாவுல ஓதுற ஒரு அருமையான மணமகள் 57 வயது வரை வாழ்ந்த அன்னை ஆயிஷா அம்மா. அவங்க எவ்வளவு நாவு அடக்கம் உள்ளவர்களாக இருந்திருப்பார்கள் என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட 9 வருஷம் வாழ்ந்தவர்கள். ஆனா ரசூலுல்லாஹ் அவங்கள்ட்ட பேசின செய்தியை ஒரு 2000 தடவை தான் இந்த உம்மத்துக்கு சொல்லியிருக்காங்க. ரசூலுல்லாஹ் நானும் பேசிக்கிட்டோம், அப்படியா நடந்திருக்கும், நிறைய விஷயங்கள் பேசியிருப்பாங்க. ஆனா ஆயிஷா அம்மா இந்த உம்மத்துட்ட ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு ஒரு 2000 தடவை தான் பேசியிருக்காங்க. நம்ம அம்மாவா இருந்தா 2 லட்சம் தடவை பேசியிருப்பாங்க. வீட்டுக்காரர் சொன்னது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இத்தனைக்கும் சொல்லியிருக்காங்க. நான் சொன்னதெல்லாம் உலகத்துக்கு போய் சொல்லிட்டேன்னாங்க. சொல்ல வேண்டிய விஷயங்களை இந்த உம்மத்துக்கு, அது குடும்ப சப்ஜெக்ட்ல உள்ளது பூரா ஆயிஷா அம்மா இந்த உம்மத்துக்கு கொண்டு சேர்த்தவங்க. எல்லா சஹாபாக்களும் ஒட்டுமொத்த கருத்து சொன்னா குடும்ப சம்பந்தப்பட்டதை ஆயிஷா அம்மாட்ட கேட்டுங்கிடுங்கன்னு சொல்லி குர்ஆனை மனனம் செய்த ஹாஃபிலான இந்த ஆயிஷா அம்மா ஒரு முபல்லிகா, மாப்பிள்ளையுடைய மணமகளுடைய தகப்பனர், உஸ்மான் ஹஸரத்துடைய மக மணப்பெண் ஒரு முபல்லிகா. காலத்திற்கு தேவை நிறைய நிகழ்ச்சிமாசாக்கள் இருக்கிறது. காலத்திற்கு தேவை குறைந்தபட்சம் ஒரு முபல்லிகாவாவது இருக்கணும். உஸ்மான் அல் கனி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர் வச்சாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃபிஸா உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா. துட்டு இருந்துச்சு, குர்ஆன் இருந்துச்சு. உஸ்மான் நீ கனி, அல்லாஹ்வுடைய சிஃபத்து 99 சிஃபத்துல ஒரு சிஃபத்து கனி, நீயும் பணக்காரன் சொல்லி உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கு அல்லாஹ் ரசூலுல்லாஹ் வச்ச பேரு கனி. அந்த உஸ்மான் கனி துட்டிலையும் பணக்காரனா இருந்தாங்க, இல்முலையும் பணக்காரனா இருந்தாங்க. ஆனா இவர் இல்முல வேணா பணக்காரனா இருக்கலாம், துட்டுல என்னன்னு தெரியல, விசாரிச்சாதான் தெரியும். ஆனா இனிமே அல்லாஹ் வசதியை கொடுத்துருவான். பெற்று நிகா வரைக்கும் வந்துட்டாரு. ரயில்வே ஸ்டேஷன் பள்ளியில இமாமா இருக்காரு. நிறைய விருதாசனத்தில் உள்ளவங்க தெரியும். ஒரு சின்ன ஒரு செய்தி, நானும் ஒரு 10 வருஷம் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல உள்ள வேறொரு இடத்துல சென்னை சிட்டிக்குள்ள இருந்தவன் தான். பள்ளியில போய் சேர்ந்த உடனே எனக்கு நிர்வாகி போட்ட முதல் கண்டிஷன், அதற்கு பள்ளியாசல் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல இருக்கு, அடிக்கடி விருந்தாளிகளை சந்திப்பீங்க, விருந்தாளிகளுக்கு அலோடு பண்ணாதீங்க. அங்க உள்ள சூழ்நிலை இருக்கு, விருந்தாளிங்கிற பேர்ல வேற சூழ்நிலை எல்லாம் வரும். அதனால விருந்தாளிகளுக்கு நீங்க
கொடுக்காதீங்கன்றாங்க அடிக்கடி. அவனை சொன்ன ஒட்டகம் கத்தியை பார்த்த உடனே கழுத்து கொடுக்கும். பிராய்லர் கோழி கூட கழுத்துல கத்தி வச்சுட்டா கொஞ்சம் அசையும் அங்கங்க. ஒட்டகம் கத்தியை பார்த்த உடனே கழுத்தை கொடுத்து குத்துன்னு சொல்லும். ஒரு குத்து குத்தி அப்படி ஒரு கிளி கிழிச்சா இந்த பம்பு சைட்ல இருந்து தண்ணி பாஞ்ச மாதிரி பிளட் ரத்தம் பாய் அப்படியே சுஜிதல் விடும். இந்த ஒட்டகம் கத்தியை பார்த்து கழுத்தை கொடுப்பதை விட வேகமாக விருந்தாளியை நீ கவனிக்கும் போது வீட்டுக்குள்ள பரக்கத்து வரும் ஸல்லல்லாஹு. அந்த மாதிரி விருந்தாளியை கவனிச்சா பரக்கத்து வரும்ன்ற சொல்லியிருக்க நம்ம ஓதி இருக்கோம். விருந்தாளி ரெஸ்பான்ஸ் கொடுக்கூடாதுன்னு சொல்றாங்க. இருந்தாலும் அதை மீறி செயல்படத்தான் செய்தோம். அந்த மாதிரி பல விருந்தாளிகளுக்கு வழிபோக்கர்களுக்கு எல்லா விதத்திலும் உதவியா இருக்கிறவர் உஸ்மான் ஹஸரத் ரயில்வே ஸ்டேஷன் இருக்காங்க. ஒரு குறையும் அல்லாஹ் வைக்க மாட்டாங்கிற ஒரு ஆதரவோடு அவர் பெற்றெடுத்த பிள்ளைகள் அழகான பிள்ளை மாப்பிள்ளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயரை வைத்த பிள்ளைகள். இந்த பெயருக்காகவே சொர்க்கம் உண்டு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்துக்கு என் பெயரை வைக்க சொல்லியிருக்காங்க. ஒரு அற்புதமான பெயர் பொருத்தம். இந்தோனேஷியாவில் நடந்த ஒரு நிக்காஹ்ல மாப்பிள்ளைகிட்ட கேட்டாங்க, நீங்க நல்ல மாப்பிள்ளையா டெஸ்ட் பண்றதுக்கு பெண்ணு உங்கள்கிட்ட காசு பணம்லாம் கேட்கல, சூரத்து ரஹ்மான ஓத சொல்லுங்க அவர்கிட்ட, அது எனக்கு மகரா போதுன்னு சொல்லி அந்த மாப்பிள்ளை சூரத்து ரஹ்மான ஓதுங்க. அந்த பெண்ணிட்ட கேட்டாங்க, எப்படிமா இப்படி நீ கேட்கிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் இதுல பார்த்தேன், ஹதீஸ்ல பார்த்தேன், சூரத்து ரஹ்மான தொடர்ந்து ஓதுனா நல்ல மாப்பிள்ளை கிடைப்பாங்கன்னு, அதனாலதான் டெஸ்ட் பண்ணேன். மாப்பிள்ளை ஓடி பிடிச்சார். அவர்கிட்ட கேட்டாங்க, நீ எப்படி சூரத்து ரஹ்மான சொன்ன உடனே என்ன சூரா ஓதுற இடமா இது, எப்படி ஓதுறேன்னு கேட்கும் போது, நானும் அந்த ஹதீஸை பார்த்து தான் ஓதிக்கிட்டே வந்தேன். அல்லாஹ் எனக்கு வச்ச மனைவி நல்ல மனைவியா தந்துருவாங்கிற ஒரு நம்பிக்கையில அது எனக்கு மனப்பாடம் ஆயிட்டு. அந்த மாதிரி பெயர் பொருத்தம், வாழ்க்கை பொருத்தம், ஸல்லல்லாஹுடைய பெயரிலே அவருடைய மனைவிமார்கள் பெற்றெடுத்த உருவாக்கிய அற்புதமான பெயரை பெற்றெடுத்திருந்த மணமக்கள் சீரோடும் சிறப்போடும் சந்தையோடும் வாழ வேண்டும். இவர்கள் பெற்றெடுக்கிற பிள்ளைகள் வீட்டிற்கும் நாட்டிற்கும் தன்னை சார்ந்திருக்கிற ஜமாத்திற்கும் நல்ல பெயரை பெற்றுத் தருவதற்காகத்தான் இவர்களுக்கு துஆ செய்ய நாம் எல்லாம் கூடியிருக்கிறோம். உங்களோடு சேர்ந்து இந்த அடியிலும் இந்த மணமக்களை வாழ்த்தி துஆ செய்கிறேன். வல்ல ரஹ்மானுடைய வாழ்க்கையை சிறப்பாக்கி வைப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி. பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார்குடி வட்டம் குல்பேடு காசி முத்தவல்லி நிர்வாகிகள் ஜமாத்தின் அனைவரால் கொடுக்கப்பட்ட திருமண அனுமதி பத்திரம் நிகழ்வு ஹிஜ்ரி 1446ஆம் ஆண்டு ஜமாத்தில் ஆகிய மாதம் இறை 5க்கு சரியான கிபி 2024ஆம் வருடம் டிசம்பர் மாதம் 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார்குடி வட்டம் லால்பேட்டை நூர் பாரதி மஹல்லாவைச் சேர்ந்த ஹாஜி கதீர் முத்தவல்லி நிர்வாகிகள் ஜமாத்தார்களுக்கு குல்பேடு ஹாஜி கதீர் முத்தவல்லி நிர்வாகிகள் அந்த ஜமாத்தார்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும். எங்களோடு குல்பேடு தெருவில் இருக்கும் 6 ஜனாப் மௌலவி ஏ முகமது உஸ்மான் பை அவருடைய மகள் யு ஆயிஷா சித்திகா பல்லியா மனாலியை தங்களோடு லால்பேட்டை தெற்கு தோப ஹை ஸ்கூல் பின்புறத்தில் இருக்கக்கூடிய 6 ஜனாப் ஹாஜி ஏ கே முகமது அலி சாஹிப் அவருடைய மகன் எம் ஏ முகமது புகாரி பிபிஏ மணாலருக்கு நிக்காஹ் செய்து கொடுக்க அமீரம் வருகிறபடியால் அன்பு கூர்ந்து நமது மார்க்க சரியான முறைப்படி அனைவரும் இருந்து நிக்காஹ் செய்து கொடுக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். சலாம். இந்த திருமண விழாவிற்கு மணமகள் வீட்டு சார்பாக வருகை தந்திருக்கக்கூடிய குல்பேடு ஜாமியா மஸ்ஜித் முத்தவல்லி அலி நாத்தாமி ஜமாத்தார்கள் உலமாக்கள் அனைவர்களையும் லால்பேட்டை நூர் பாரத் ஜாமியா மஸ்ஜித் முத்தவல்லி அலி ஜமாத்தார்கள் சார்பாகவும் மணமகள் வீட்டு சார்பாகவும் உங்கள் அனைவர்களையும் வருகின்ற வரவேற்று மகிழ்கின்றோம். திருமணம் முடிந்தவுடன் மணமகன் நேரடியாக மனைவியை சந்திக்க செல்ல வேண்டும் என்றும் தோழர்களுடன் சேர்ந்து உறவாடிவிட்டு தாமதமாக செல்வதால் பெண் வீட்டார் பெரும் எதிர்பார்ப்புக்கு ஆளாகி சிரமப்படுவதால் உடனே சென்று பெண்ணை சந்திக்க செல்ல வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்படுகின்றார்கள். பெண்ணை சந்திக்க போகும்போது தோழர்கள் யாரையும் வீட்டில் உள்ள அழைத்து செல்லக்கூடாது என்றும் அறிவிக்கப்படுகின்றார்கள். பெண் வீட்டிலோ மணமகனிடமோ தோழர்கள் பணம் என்று எதையும் நிர்பந்தித்து வாங்குவது மார்க்கம் அனுமதிக்காத செயல் என்பதால்
அதிலிருந்தும் தவிர்த்து கொள்ள வேண்டும் என்று அறிவிக்கப்படுகின்றார்கள். முதலிரவு அன்று நண்பர்களுடன் சேர்ந்து பேசிக்கொண்டு நேரத்தை கடத்தி வீணாக்கிவிட்டு பொது மனைவியை காத்திருப்புக்கு ஆளாக்காமல் சீக்கிரமாகவே மனவரையில் புகுந்திட வேண்டும் என்று மணமகன் அறிவிக்கப்படுகின்றார். மேற்கூறப்பட்ட விஷயங்களுக்கு மாறாக மணமகன் செயல்பட்டார் என்று தெரிய வரையானால் நிக்காஹ் தஃப்தர் பதிவேட்டு நகலை கொடுக்கப்பட மாட்டாது என்று அறிவிக்கப்படுகிறது. இப்படிக்கு செயலாளர் அந்த நிர்வாக குழு தாமியா மன்னர் அன்பார். மௌலவி முகமது உஸ்மான். Alhamdulillah, nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udzu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. Man yahdihillahu fala mudilla lahu ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء. واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. وقال نبينا صلى الله عليه وسلم: النكاح من سنتي فمن لم يعمل بسنتي فليس مني. وتزوجوا فإني مكاثر بكم الأمم. ومن كان ذا قول فلينكح ومن لم يجد فعليه بالصيام فإنه وجاء له. الدنيا متاع وخير متاع الدنيا المرأة الصالحة. أستغفر الله أستغفر الله أستغفر الله لي ولكم ولسائر المسلمين فاستغفروه إنه هو الغفور الرحيم.
الحمد لله رب العالمين الصلاة والسلام على رسول الله سيدنا ومولانا محمد وآله وأصحابه أجمعين أما بعد காடு மன்னார்குடி வட்டம் கொள்ளுமேடு 188 தெற்கு தெருவில் மௌலவி ஏ முகமது உஸ்மான் மும்பை அவர்களின் மகன் ஆயிஷா சித்திகா முபல்லிகா மனாலியை ரொக்கமாகராக 44 கிராம் தங்க நெக்லஸை பெற்றுக்கொண்டு ஜனாப் ஹாஜி ஏ ஆர் ஜாஃபர் அலி லால்பேட்டை ஒன்று ஜனாப் ஏஎஸ் முகமது ஜக்கரியா கொள்ளுமேடு இருவரும் சாட்சிகளாக பெண்ணுடைய தகப்பனார் மௌலவி ஏ முகமது உஸ்மான் மந்தை வக்கீலாக அவருடைய வக்காலத்தின் பேரில் ஜமாத்தார்கள் உலமாக்கள் முத்தவல்லிகள் முன்னிலையில் உங்களுக்கு நான் நிக்கா செய்து கொடுத்தேன். அதை ஒப்புக்கொண்டீர்களா? ஒப்புக்கொண்டேன். பாரக்கல்லா பாரக்கல்லா உலக் பாரக் அலை ஜமாலை மாட்டில் கை. பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அல் மஸ்ஜித் நூர் முபாரக் புதுநகர் கிழக்கு பகுதி லால்பேட்டை காக் மன்னார்குடி வட்டம் கடலூர் மாவட்டம் சுன்னத் வல் ஜமாத் நிக்கா தஃப்தர் திருமண பதிவேடு. எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே உரியது. நபி நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிக்கு ஸலவாத்தும் ஸலாமும் உண்டாவதாக. எல்லாம் அல்ல அல்லாஹ்வுடைய நல்லர்களாலும் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நல்லாசியாலும் நிகழும் ஹிஜ்ரி 1446 ஆண்டு ஜமாத்துல் ஆஃபிர் என்கிற 6க்கு சரியான இசை 2024 ஆண்டு டிசம்பர் மாதம் 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பகல் 12:10 மணி அளவில் கடலூர் மாவட்டம் காக்கு மன்னார்குடி வட்டம் லால்பேட்டை தெற்கு தோப்பு 14/109 ஹெஸ்பு பின்புறத்தில் இருக்கக்கூடிய ஆதி ஜனாப் ஏக முகமது அலி அவருடைய குமாரன் எம்.ஏ. முகமது புகாரி பிபிஏ என்கிற மணாளருக்கும் கடலூர் மாவட்டம் காக்கு மன்னார்குடி வட்டம் கொள்மேடு 188 தெற்கு தெருவில் இருக்கக்கூடிய ஆதி ஜனாப் மௌலவி முகமது உஸ்மான் மந்தை அவருடைய குமாரன் ஆயிஷா சித்திகா முபல்லிகா என்கிற மணாலியை நிக்காஹ் என்னும் திருமண வாழ்க்கை ஒப்பந்தம் செய்ய நிச்சயித்த மகர் 44 கிராம் தங்க நெக்லஸ் மேற்படி மனாருக்கு ரொக்கமாக கொடுத்து நிக்கா செய்து கொண்டது பேரில் சாட்சி ஒன்று ஹாஜி ஏ ஆர் ஜாஃபர் அலி வெப்பனாக்குளம் தெரு லால்பேட்டை, சாட்சி 2 ஏஎஸ் முகமது ஜக்கரியா பாய்ப்பு நகர் கொள்மேடு ஆகிய இருவரும் சாட்சிகளாகும். மேற்படி மனாலின் தந்தை மௌலவி ஏ முகமது உஸ்மான் முந்தை அவர்கள் வக்கீலாக இருந்து குடியிருந்த ஜமாத்தார்கள் முத்தவல்லி மற்றும் உலமாக்கள் முன்னிலையில் ஷேகுல் ஜாமியா முஃப்தி ஏ நூருல் அமீன் ஹசர் கடலூர் மாவட்ட அரசு காசி அவர்களால் லால்பேட்டை நூர் முபாரக் மஸ்ஜிதில் நிக்கா செய்து வைக்கப்பட்டது. அல்ஹம்துலில்லாஹ். الفاتحة. بسم الله الرحمن الرحيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين. إياك نعبد وإياك نستعين. اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. آمين. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. بسم الله الرحمن الرحيم. قل أعوذ بالفلق من شر ما خلق ومن شر حاسد إذا وقب ومن شر النفاثات في العقد ومن شر حاسد إذا حسد. بسم الله الرحمن الرحيم. قل أعوذ برب الناس ملك الناس إله الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس من الجنة والناس. الحمد لله رب العالمين
اللهم صل وسلم على رسولك سيدنا ونبينا مولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. آمين. بارك الله لكما وبارك عليكما وجمع بينكما في خير. اللهم ربنا هب لنا من ازواجنا وذرياتنا قرة اعين واجعلنا للمتقين اماما. آمين. اللهم الف بينهما كما الفت بين سيدنا ادم وحواء على نبينا وعليه الصلاه والسلام. آمين. اللهم الف بينهما كما الفت بين سيدنا ابراهيم وساره وهاجر على نبينا وعليه الصلاه والسلام. آمين. اللهم الف بينهما كما الفت بين سيدنا ونبينا ومولانا محمد صلى الله عليه وسلم وخديجة الكبرى وعائشة الطهرى وسائر أزواج النبي صلى الله عليه وسلم. آمين. اللهم الف بينهما كما الفت بين علي كرم الله وجهه وفاطمة الزهراء رضي الله تعالى عنهما. آمين. اللهم بارك لهما اللهم بارك لهما اللهم بارك لهما برحمتك يا ارحم الراحمين. آمين. اللهم ربنا هب لنا من لدنك ذرية طيبة انك سميع الدعاء. اللهم احفظنا بالاسلام قائمين واحفظنا بالاسلام قاعدين واحفظنا بالاسلام راقدين ولا تشمت بنا اعداء ولا حاسدين. آمين. ربنا تقبل منا انك انت السميع العليم وتب علينا يا رب مولانا انك انت التواب الرحيم. آمين. ربنا اتنا في الدنيا حسنه وفي الاخره حسنه وقنا عذاب النار. آمين. وصلى الله تعالى وسلم على خلقه سيدنا محمد وعلى اله واصحابه اجمعين. الحمد لله رب العالمين. صلى الله عليه وسلم. என்னப்பா அது? இந்தாங்க. சின்ன